கொஸ்டின் நம்பர் 9. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் -1.5யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவுக்கு எந்த நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இப்போ இங்கே x+2 கொடுத்துட்டாங்க. அப்போ x+2 கொடுத்துட்டா இதுக்கு என்ன நம்பர் வேண்டாம்னா அதுதான் அதுக்கான கண்டிஷன் தான் இது. x greater than 1. ஸோ x greater than 1னா 1 விட அதிகமான நம்பர். அப்போ என்ன வரீங்க 2, 3, 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். செகண்ட் பார்க்கும்போது 2ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷனு -1 less than or equal to x less than or equal to 1. இப்போ ஒரு கிராஃப் நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இது ஆர்ஜிஎன் நம்ம 0 எடுப்போம். இது 1 வரும், 2 வரும், 3 வரும், எக்ஸெட்ரா போயிட்டு வருது எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது -1 வரும், -2 வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க -1 less than or equal to x. அப்போ less than or equal to 1 எடுக்கணும். அப்போ -1லேருந்து +1 வரைக்கும் வந்தால் இந்த வேல்யூ இது வந்தாங்க. இது -1 வரலாம், 0 வரலாம், இங்கே +1 வரலாம். நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கும்போது -3 less than x less than -1. அப்போ -3க்கும் -1க்கும் பிட்வீன் இருக்கிற நம்பர். அப்போ இது -3 வருமா? ஸோ இங்கே பார்க்கும்போது இது -3 வரும். இப்போ -3க்கும் -1க்கும் பிட்வீன் நம்பர் தான் எடுக்கணும். அப்போ இதுக்கு என்ன வருதுக்கு? ஸோ எங்கெல்லாம் -2 வருதோ அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 3. அப்போ எஃப் ஆஃப் 3னா வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கணும். இப்போ எங்கே 3 வருதோ அதுக்கான ஃபார்முலா அது. அப்போ 3ன்னு பார்க்கும்போது இதுதான் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன x+2. இப்போ இங்கே ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எஃப் ஆஃப் x = x+2. அப்போ நான் எஃப் ஆஃப் 3 வேலையை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் 3 = நான் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே 3 + 2 வரும். வேல்யூ என்ன 5. அப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ செகண்ட் பார்க்கும்போது எஃப் ஆஃப் 0. அப்போ எஃப் ஆஃப் 0 எதில் வருது? நம்ம இதெல்லாம் எடுத்தோம் -1 0 1 வந்தால் அதுக்கு என்ன ஆன்சரு 2. அப்போ டேரெக்டாக தான் அதுக்கு. அப்போ எஃப் ஆஃப் 0 வந்து எனக்கு ஆன்சர் என்ன வந்து 2. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது எஃப் ஆஃப் 0ன்னு கொடுத்துட்டா இங்கே ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லை, எக்ஸ் டைம் எதுவுமே இல்லை, வேல்யூ டேரெக்டாக கொடுத்ததுனால அப்போ எஃப் ஆஃப் 0 வந்தாலும் 2 தான், எஃப் ஆஃப் -1 வந்தாலும் 2 தான், எஃப் ஆஃப் +1 வந்தாலும் 0 2 தான். அது கொடுத்தது வந்து எஃப் ஆஃப் 0ன்றதுனால எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன 2. இங்கே எக்ஸ் டைமே இல்லை, டேரெக்டாக அப்படியே ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும் என்ன வரும்னாங்க எஃப் ஆஃப் -1.5. அப்போ 1.5னா எதில் வரும்? ஸோ இதில் தான் வரும். சரியா? எதில் வரும்னா x-1ல் தான் வந்து 1.5 வரும். ஏன்னா வந்து இங்கே -2 இருக்குது. நம்ம கிராஃப் என்ன எடுத்தோம் -3க்கும் -1க்கும் பிட்வீன் -3க்கும் -1க்கும் மிடில் நம்பர் பார்க்கும்போது என்ன வரும்? இங்கே -1.5னா இங்கே தான் வரும். சரியா? அப்போ பார்க்கும்போது இங்கே என்ன ஃபார்முலா அதுக்கு எஃப் ஆஃப் x = x-1. அப்போ இங்கே எஃப் ஆஃப் -1.5ன்னு எடுத்தால் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நான் -1.5 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே -1.5 இங்கே -1 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2.5. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 2. முதல்ல எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் எஃப் ஆஃப் 2ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஃபஸ்ட்டு x+2 வருமா? அப்போ இங்கே ஃபங்க்ஷன் பார்க்கும்போது என்ன வரும்னாங்க எஃப் ஆஃப் x = x+2ன்னு வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் x வருது நான் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே x+2 இருக்கனால 2 + 2ன்னு வரும். அதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2. அப்போ எஃப் ஆஃப் நான் -2 எடுத்துட்டான்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா அப்போ எஃப் ஆஃப் -2னா இதுதான். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வருங்க ஃபங்க்ஷன் x-1 வரும். அப்போ எஃப் ஆஃப் x = x-1. அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? நான் -2 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ -2 இங்கே -1 வரும். இப்போ சால்வ் பண்ணால் -3. இப்போ கொஸ்டின் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கும்போது எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2 என்னென்ன கண்டுபிடிச்சோம் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 என்ன கண்டுபிடிச்சோம் -3. அப்போ என்ன வரீங்க -3. இப்போ 4ல் 3 போச்சுன்னா 1.